நியூஸ் தமிழ் கழுகு. திமுகவை சீன்ற மாதிரி இனி ஏதாவது நடந்தா நீங்க வருத்தப்படுற மாதிரி நாங்களும் நடந்துக்க வேண்டியிருக்கும்னு ஒரு முக்கிய காங்கிரஸ் தலைவரை முதல்வரே எச்சரிச்சிருக்காராம். கூடுதல் தொகுதிகள் வேணும், ஆட்சியில பங்கு வேணும்னு திமுகக்கு தொடர்ந்து நிபந்தனைகளை வைக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகளை கண்டிச்சோ மறுத்தோ காங்கிரஸ் தலைமை எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருக்கிறது திமுகவுக்கு பிடிக்கலையாம். ஒரு பக்கம் திமுக கூட தொகுதி பங்கீடு பேச குழு அமைச்ச காங்கிரஸ், இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவா பல விவகாரங்களை கருத்து சொல்றதுல உடன்பிறப்புகள் கொதிச்சு போயிருக்காங்களாம். ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னோ அதை கொடுக்கிற முடிவுல முதல்வர் இல்லன்னோ அமைச்சர் பெரியசாமி சொன்னதுக்கு அது அமைச்சரோட தனிப்பட்ட கருத்துங்கிற அர்த்தத்துல செல்வ பெருந்தகை பதில் சொன்னதை திமுக சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கான். இதையடுத்து தமிழ்நாட்டோட முக்கியமான ஒரு காங்கிரஸ் தலைவரை அழைச்ச முதல்வர், இனிமே வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க, எங்களையும் அப்படி நடந்துக்க வச்சிடாதீங்கன்னு கடுமையா எச்சரிச்சு அனுப்புனாராம். நியூஸ் தமிழ் கழுகு.